ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு நீமோ ஃபேண்டசி. வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபர்ஸ்ட் T20யோட ட்ரீம் லோன் ப்ரிடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ப்ரிடிக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நியூமராலஜி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பிளேயருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் வந்து எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா கிரிக்கெட் ரிலேட்டடான வீடியோ தான் கண்டினியூ வந்துகிட்டே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா பிக்ஸுக்கான அந்த 4 பிளேயரையும் நான் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ இந்த மேட்ச்சில் வந்து ஒரு பிளேயருக்கும் எப்படி இருக்குங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான பிச்சு தான். பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு பிச்சு இது. இந்த பிச்சில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃபாஸ்ட் பவுலரோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அதே சமயம் பேட்டிங் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா பிளேயரை ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஹேசல்வுட்டுக்கு இந்த டேட் வந்து கொஞ்சம் ஆவரேஜான டேட்டு தான். ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வந்து நல்ல எக்கனாமியில் பந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னி டேட் வந்து கொஞ்சம் ஆவரேஜான டேட்டு தான். இந்த டேட்டில் அவர் கொஞ்சம் மோசமான பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. ஒரு 30+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இன்னைய டேட் வந்து ரொம்ப சூப்பரான டேட்டு. இந்த டேட்டில் வந்து அவர் ஒரு 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே சமயம் பார்த்து நல்ல எக்கனாமியில் பந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு ரொம்பவே அற்புதமான டேட் இன்றைக்கி. இந்த டேட்டில் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து ஒரு 30+ ரன்னும் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷுக்கு ரொம்பவே நல்ல டேட்டு தான் அந்த டேட்டு. அவர் ஒரு 30+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால அதுலேயும் பாயிண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் மோசமான டேட்டு தான். பெரிய பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த டேட்டில். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கேப்டனுங்கிறனால வந்து பவுலிங் ஆப்ஷன் கம்மியாக தான் இருக்கும் மார்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாதன் எல்லிஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பரான ரேட் இந்த டேட்டு. இந்த ரேட்டில் வந்து ஒரு 2லேருந்து 3 விக்கெட் வரையும் எடுக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான டேட்டு தான் இன்றைக்கி. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவர் இறங்குறதும் பார்த்தீங்கன்னா ஒரு 5th டவுனுக்கு தான் இறங்குவார். அதனால் இவரை பிக்கப் பண்ணுறது வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் டவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டேட்டு தான் இன்றைக்கி. அவருக்கு வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பேட்டிங் கொஞ்சம் முன்னாடி இறங்குனா ஒரு 20+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கேமரான் க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான டேட்டு. இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே பர்ஃபார்மன்ஸுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவனை பொறுத்த வரைக்கும் நல்ல டேட்டு தான். ஆனால் இருந்தாலும் ஒரு எத்தனை ஓவர் போடுறாங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குன்மனுக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜான டேட்டு தான் இன்றைக்கி. விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கிறத பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏடன் மார்க்ரமுக்கு ரொம்பவே அட்டகாசமான ரேட்டு இன்றைக்கி வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பேட்டிங்கில் ஒரு 40+ ரன்னும் விக்கெட்டில் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரபாடாவுக்கு வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிக்கல்டனுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆவரேஜான டேட்டு தான். பர்ஃபார்மன்ஸ் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த டேட்டில் அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்வீஸ்க்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆவரேஜான டேட்டு தான். இந்த டேட்டில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான ரேட்டு இன்றைக்கி. கொஞ்சம் முன்னாடி இறங்கினாருன்னா கொஞ்சம் ஒரு 30+லேருந்து 40+ ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஜ் வந்து கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இன்றைக்கி. 4 ஓவருமே முழுசாக போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிடிங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜான டேட்டு தான் இன்றைக்கி. ட்ரீம் டீமில் அவர் வரதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாண்டர்டசனுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ரேட் இன்றைக்கி ஒரு 40+ ரன் அடிக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிண்டேக்கும் கொஞ்சம் சூப்பரான ரேட் இன்றைக்கி. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கருக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜான டேட்டு தான் இன்றைக்கி.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங்னால கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்டர்ஸ் கொஞ்சம் ஆவரேஜான டேட்டு தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துச்சாமி கொஞ்சம் நல்ல டேட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரேட் இன்றைக்கி. இவர் வந்து ஒரு 2லேருந்து 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்ராயனுக்கு வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஆவரேஜான டேட்டு தான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் யார் வருவாங்க பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்கரம், மேக்ஸ்வெல், லிண்டே, வாண்டர்டசன் இவங்க 4 பேரையும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிக்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா 4 பேருமே எடுத்துக்கிட்டு இதில் வந்து 3x வந்து ஏடன் மார்க்கரமுக்கும் 2x பார்த்துட்டிங்கன்னா லிண்டே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1x பார்த்துட்டிங்கன்னா வாண்டர்டசன் கொடுக்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.